ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் மனுஷனடா அவனோட உடற்திணிவை சுட்டி நாங்கள் அளக்கணும். உடற்திணிவை சுட்டி அலக்கிய அப்படின்னு அவனோட வயதுக்கேற்ற நிறை, வயதுக்கேற்ற உயரம், அதை நாங்கள் பார்த்து உடற்திணிவை சுட்டி நாங்கள் அலக்கிய. இது சிம்பிளாக ஒரு மனுஷனை பார்த்த உடனே இவர் ஆரோக்கியமாக இருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கன்னு சொன்னால் அவரோட இடுப்பளவை பார்த்தேன்னு சொன்னால் எங்களுக்கு அவரோட ஆரோக்கியம் எங்களுக்கு விளங்கி கொள்ளையிடும். குங்ஃபூ கலையில் ஒரு மனுஷன் ஆரோக்கியமானவன் அப்படின்னு சொல்லி எப்படியும் பார்க்கன்னு சொல்லி சொன்னா இந்த பார் இருச்சேன், இதில் புல்லப்ஸ் அடிச்சோன்னு. இந்த பாரில் 14 புல்லப்ஸ் அடிச்சுன்னு சொன்னால் அவர் ஆரோக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கருதப்படிய குங்ஃபூவில். இப்போ நான் ஆரோக்கியமானவனா இல்லையான்னு சொல்லி நான் இதில் அடித்து பார்க்க போகிறேன். மிச்ச காலத்துக்கு போகிறேன், இது செய்ய போகிறேன். 1 அடிச்செல்மோ 2 அடிச்செல்மோ தெரியா, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கினா ரெடி. இது கேம்பில் ஆமிக்கான விளையாடி உண்டு போதும். 2 வேணாம், அது அடிச்சேலும் 14 பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 14 அடிச்சேன்னு சொன்னா ஒருத்தர் ஆரோக்கியமானவர். 14 அடிச்சேலும் நான் சும்மா சௌதத்துக்கு உங்களுக்கு 2 அடித்து காட்டினேன். இந்த செல்லியாச்சும் சமாளிச்சேனா ஜாயான்னு இல்லை. அங்கேருந்து ஆமிக்காரெல்லாம் பார்த்து ஒன்று இருந்துச்சு. இது அவங்க வேக் பண்ணிய இடம், அவங்க விளையாடிய இடம். இந்த ரைட் அதோட இதில் புல்லப்ஸ் அடிக்கலும், இதுலேயும் புல்லப்ஸ் அடிக்கலும், இதுலேயும் புல்லப்ஸ் அடிக்கலும், அதில் புஷ்அப்ஸ் அடிக்கலும். புஷ்அப்ஸ் ஒட்டு போட்டு அடிச்சோமா? எத்தனை அடிச்சு நீங்களு? ஒட்டு போட்டு அடிச்சோம். சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லா இவன் தடைகள் வேண்டாரியா சாமானியன் எல்லோரும் ஆமிக்காரன் பார்த்துக்கு நிச்சு. The headquarters 2nd Regiment Special Forces அவங்கள வேலை செஞ்சுக்கொண்டு இருக்கு. அவங்களுக்கு இருந்து பார்த்துக்கொண்டு இருக்கு. தாரணம் எங்கட இந்த ஃபிசிக்கல் செய்த இடத்துல விளையாடி கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இல்லை. மிச்ச நாள் ஃபிசிக்கல் செஞ்சு பெட்ரோல் பார் விளையாடி, லாங் பார் விளையாடி கட்டாயமாக இந்த ஜிம்முக்கு போகிறத விட ஜிம்முக்கு போங்க பிரச்சனை இல்லை. அந்த ப்ரோட்டீன் அந்த மாகை யூஸ் பண்ணாமல், சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஜிம் செய்யுங்கோ, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பெட்ரோல் பார் லாங் பார் விளையாடி நினச்சினடா பெர்ஃபெக்ட் எதுக்குன்னு சொன்னடா. இப்போ ஜிம் நாங்கள் விளையாட ஜலைக்கு சப்ளிமெண்ட் அடித்து நாங்கள் ஜிம் விளையாடி நினச்சினடா. விளையாடியதை பொறுத்து பேசிக் விளையாடி சரியாக விளையாடினால், சரியாக ஒரு கோச்சன்ட்ட போய்த்து சரியான முறையில் விளையாடினால் சரியாக உடம்பு செய்யலும். அப்படி இல்லாமல் நீங்கள் தனியாக இப்போ உதாரணத்துக்கு ஆம்ஸு மட்டும் செய்யுதுன்னா ஆம்ஸ் மட்டும் இருச்சோம், செஸ்ட் இருக்காது, லெக் இருக்காது. செஸ்ட்டுக்கும் மாம்ஸுக்கும் செஞ்சோன்னா செஸ்ட்டு மாம்ஸும் இப்படி பெருசாக இருச்சோம், ஆனால் லெக் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இல்லாமல் இந்த இப்போ பெட்ரோல் பார் லாங் பார் பெட்ரோல் பார் ஃபிசிக்கல் டே ஸ்பெஷலில் இருந்து என்ன சொன்னடா, எங்கள்கிட்ட உடம்புக்கு எது தேவையோ, எது ஆரோக்கியமோ, எங்களோட உடம்புக்கு எது பசந்தோ அதைத்தான் ஃபிசிக்கல் எங்களுக்கு தாரது. ஃபிசிக்கல் இஸ் பெர்ஃபெக்ட், நோ ஜிம், ஒர்க் அவுட் ஒன்லி என்னைய மாதிரி ஜாயா செஞ்சுக்கொண்டு போயிடும். ஃபிசிக்கல் செஞ்சுன்னுடா நீங்கள் தொடர்ந்து இன்ஷால்ல தொடர்ந்து நீங்கள் உங்களோட உடம்புகள் இருச்சிய 24 மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் உங்களோட உடம்புக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி நினச்சினுடா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் அந்த ஜாயிண்ட் ஒவ்வொன்றுக்குமான பயிற்சிகள். உதாரணத்துக்கு அந்த நான் இஸ்லாமிய நடிகத்தால் ஒரு விஷயம் சொல்லியேன். நான் தொழுகை ஜலைக்கு சுஜூது போகிற எலும்பிய திரும்ப மடியதை திரும்ப எலும்பிய இப்படியான கட்டத்துகளில் எந்த மூட்டுகள் ஒவ்வொன்றுமே எல்லா இடமுமே இயங்கியது. அப்போ தொழுகை டைமுக்கு விளங்கி எங்களுக்கு உடம்புல எந்தெந்த இடத்துலையும் வருத்தம் இருச்சுன்னு சொல்லி அது தொழுகை ஜலைக்கு விளங்கி, அது தொழுகை ஜலைக்கு அந்த வருத்தம் விளங்காட்டி உடம்புல வருத்தம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இந்த நான் அப்படி தான் பார்க்கிது. நான் இவ்வளோ நடந்து போய்த்துட்டு எனக்கு உடம்புல வருத்தம் இருச்சோ இல்லையோன்னு சொல்லி நான் 2 ரக்கா தொழுது பார்த்தா எந்த ஒரு மூட்டுகள்லையும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரைட் இன்றைக்கு பெர்ஃபெக்ட். அப்படி வருத்தம் இருந்தேன்னு சொன்னால் அதுக்கான வேலையை நான் செய்தேன். இந்த கட்டாயம் உங்களோட 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் சரி நீங்கள் உங்களோட உடம்புக்காக டைமை ஒதுக்குங்க. உங்களோட ஆயுள் காலம் 40 வயது வரங்காட்டு தான் இருந்தென்றாலும் அந்த 40 வயது வரங்காட்டும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருச்சேலும், உங்களோட ஆயுள் காலம் 60 வயதாகட்டும் இருந்தால் உங்களுக்கு 60 வயதாகட்டும் ஆரோக்கியமாக இருச்சதுக்கு ஏலும். உங்களோட ஆயுள் கூடியோ குறைதோன்னு சொல்லி இல்லை, நீங்கள் வாலி ஆயுள் காலம் வரங்காட்டிலும் ஆரோக்கியமாக உங்களுக்கு வாழத்துக்கு ஏலும்.